துரைபாண்டியன் எனக்கு அவர்கள்ட்ட வாய்ப்பே கொடுக்கல. இல்ல நீங்க பேசிட்டீங்க, முதவே பேசுங்க சார். நான் 2-3 விஷயம் சொல்லிடுறேன். சாம்பெட்ரோட பேசினதை நான் மறுபடியும் படிக்கிறேன். ஏன்னா தப்பா செய்திகளை சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், பீப்புள் இன் த ஈஸ்ட் லுக் லைக் த சைனீஸ், பீப்புள் இன் த வெஸ்ட் லுக் லைக் தி அரப்ஸ், பீப்புள் இன் தி நார்த் லுக் லைக் மேபி ஒயிட் அண்ட் பீப்புள் இன் த சவுத் லுக் லைக் ஆப்பிரிக்கன்ஸ். அதாவது தெற்கிலே இருப்பவர்களை ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள்னு சொல்கிறார். ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவங்களையும் நம்முடைய திரௌபதி முர்மையும் நேரு நம்முடைய பிரதமர் முடிச்சு போடுறது இருக்கு பாருங்க, அது உண்மையாக கண்டிக்கிறதுக்கு ஒன்று. அடுத்தது இன்னொரு விஷயம், அவர் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விஷயத்தை இந்த உருட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படிலாம் உருட்டக்கூடாது. அடுத்தது என்னன்னா, ராகுல் காந்தி இப்போ அதானி அம்பானியை பற்றி பேசுறதே இல்லை. நல்லா கவனிங்க, ராகுல் காந்தி பேசுற ராகுல் காந்தி தான் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை கிளப்பினவர். ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்த உடனே ஏன் நீங்க மோடி இதை பேச விட மாட்டார்? ஒரு எம்பி கூட பிஜேபியில் இருக்கிறவங்க அதானி ஆனே வாயை திறக்கவே பயந்துட்டாங்க. ஏன்னா அதானின்னு வந்துருமேனு பயம், அதனால பேசவே இல்லை. இப்போ என்ன சொல்றாருன்னா, அவருக்கு என்ன டெம்போவா பணத்தை அனுப்பிட்டாங்க. டெம்போவா ஒரு இடத்துல பணம் போகுதுன்னா பிடிக்கிற இடத்துல இருக்கிறது யாரு? மோடி தானே பிரதம மந்திரி. யாரு அந்த சிபிஐ வச்சிருக்கிறது யாரு? இடி வச்சிருக்கிறது யாரு? இன்கம் டாக்ஸ் வச்சிருக்கிறது யாரு? டெம்போ லாரிக்கு போச்சுன்னா வாங்கின பழக்கத்தில் சொன்னீங்களான்னு ராகுல் காந்தி. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு நாட்டோட பிரதம மந்திரி, ஒரு எதிர்கட்சியில் இருக்கிற ஒருவர் ஒரு என்ன வேணாலும் சொல்லிட்டுங்க, குறை சொல்லலாம், ஆனா நீயும் பணத்தை வாங்கிட்டியான்னு கேட்டீங்கன்னா அது என்னங்க அர்த்தம்? அது டெம்போவா பணம் அனுப்புனா அப்ப நீ பிரதம மந்திரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் கொச்சையா கூட கேட்டுருவேன், நாகரிகத்துக்குனால இந்த வார்த்தை பயன்படுத்த. பிரதம மந்திரி என்ன பண்ணிட்டு இருந்தார்? டெம்போவா போகும்போது எங்கேயோ ஒரு விவசாயிக்கு சேலத்துல அவனுக்கு 600 ரூபாய் கூட பேலன்ஸ் இல்ல, அவனுக்கு நம்முடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விட்டு ரைடு கூட தெரிஞ்சவங்களுக்கு டெம்போவா பணம் போகும்போது ஏன் ரைடு கூட தெரியல தானே கேக்குறாரு. டெம்போவா போச்சான்னு நீங்க வாங்குனீங்கன்னு சொல்றீங்க. போனதுனால தான் நீ பேசுறியோ, போனதுனால நீ பேசலையோ நேத்திக்கு வந்த நியூஸ் என்ன அர்த்தம்? நாட்டோட பிரதமர் எந்த நாட்டிலாவது இப்படி பேசியிருக்காரா? பொய் சொல்லுகிற பிரதமர் எந்த நாட்டிலாவது இப்படி இருந்திருக்காரு? நேத்திக்கு வந்த நியூஸ் என்னங்க, தெலுங்கானால 8 கோடி ரூபாய் ஒரு டெம்போக்குள்ள பைப்ஸ் எல்லாம் பிவிசி பைப்ஸ் அதெல்லாம் ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க, இருங்க அவர் முடிக்கட்டே, இருங்க சார், இருங்க. நீங்க முதல்ல அவர் முடிச்சோட பதில் சொல்லுங்க. நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே நீங்க இருங்க. 8 கோடி ரூபாய் பிடிச்சாங்க. இதுக்கு பிரைம் மினிஸ்டர் எங்க பண்ணணும்? ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்கும்போது ஸ்டேட்ல நடக்கிற விஷயம் சார். பணம் பிடிங்க, இங்க போனா 4 கோடி பிடிச்சாங்க, 8 கோடி பிடிச்சிருக்கு. கரெக்ட். அது யாரு பொறுப்பு எடுத்துக்கிறது? ஸ்டேட் எலெக்ஷன் பிரைம் மினிஸ்டருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்கும்போது யாருங்க கண்ட்ரோல்? எலெக்ஷன் கமிஷன். இப்ப எலெக்ஷன் நடக்கிற சமயத்துல சொன்ன விஷயத்தை அவர் சொல்லல. பேசலையே நீங்க அதானி அம்பானி பத்தி பேசல அப்படின்னா இப்ப பணம் அனுப்பி இருக்கீங்களா, அதனால வாங்குனதுனால பேசலையான்னு அவர் கேக்குறாரு. அதுதான் கேள்வியே சார். இப்போ சந்திரசேகரன் அவர்கள்ட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மாற்றி ராமர் கோயிலுக்கு கூட பூட்டு போட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறார். அதான் டெய்லி அது என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியலங்க. பாபர் பூட்டை ராமருக்கு போட்டு விடுவார்கள் என்று சொல்றார். அதுலயும் முஸ்லிம் ஹிந்து என்ற பிரிவினை உதாரணம் காட்டுறாருல. ஏற்கனவே நடந்திருக்கு 1985 இதே மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இருங்க சார், ஷாபானு வழக்குல சொன்னதுக்கு அப்புறம் அப்போதைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றி அந்த தீர்ப்பையே நீர்த்து போக செய்து விட்டார். அது மாதிரி வரும்னு அவர் எடுத்துக்காட்டுறாங்க. இவர்கள் செய்வதை எல்லாவற்றையும், அதாவது அரசியல் சட்டம் இருக்காதுன்னு சொன்னோம், இவர்கள் வந்தால் தேர்தல் இருக்காதுன்னு சொன்னோம், அதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எல்லாவற்றையும் சொல்லுவாருங்க அவர். கிடையாது ராஜீவ் காந்தி சட்டம் இயற்றலையா? ஏங்க சட்டம் இயற்றினது எதற்காகன்றதை நீங்க பார்க்கணும். நீங்க 2020 2012 முன்னோக்கி போயிட்டே இருந்தோம்னா, பின்னோக்கி போயிட்டே இருந்தோம்னாக்க எதுலையுமே இவர்கள் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இவர்களை குற்றம் சாட்டிக்கிட்டே நீங்க 10 வருடம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்க 10 வருடம் இந்த ஆட்சியில் என்ன நடந்திருக்கிறது, என்ன சாதனை செய்திருக்கிறீங்கன்னா கிடையாது. ஜல் ஜீவன் இன்னும் எல்லாரும் நடக்கிறது தான். ரோடு போடுறது, தண்ணி கொடுக்கறது, எலக்ட்ரிசிட்டி, இது எல்லோரும் இதுவெல்லாம் தொடர் நடவடிக்கைகள்.
நீங்க ஒரு சிறப்பு திட்டம்னு என்ன செய்திருக்கிறீர்கள்? நீங்க வந்து ஒரு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பண்ணீங்க. என்ன சொன்னீங்க? 50 நாட்கள் கொடுங்கள், இல்லைன்னா என்ன வந்து நடு ரோட்டில் எரியுங்கள்னு சொன்னார். இதே பிரதமர் சொன்னார். ஆனால் அது அதனால் என்ன நடந்தது? கருப்பு பணம் ஒழிந்ததா, கள்ளப்பணம் ஒழிந்ததா, அல்லது இந்த அவர்களெல்லாம் 150-200 பேர் கியூல நின்று இறந்தாங்களே, அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பாரா? மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாரா? எதையும் ஒத்துக்கொள்ளாத இந்த பிரதமர் தினந்தோறும் மேடையில் பொய்களை அல்லது எல்லா பொய்களையும் குற்றச்சாட்டுகள். சரிங்க, நீங்க தாலியை நீங்க சொல்லுங்க, இதுக்கு சொல்லுங்க. தாலியை பறித்து பொருளாதார கணக்கெடுப்பு சொன்னா தாலியை பறிச்சிருவாங்களா? பொருளாதார கணக்கெடுப்புனா என்ன விளக்கம்னு சொன்னுச்சு தெளிவா விளக்கம் அவங்க தாலியை பறிக்கிறது. இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, டிஃபரண்ட் கான்டெக்ட்ல பேசுறோம், இதை மாற்றி சொல்றாங்கன்னு. பொதுவாக அரசியல்வாதி தாலிங்கிறது என்னக்கு சொல்றோம்? அதாவது ஒரு பெண்ணுக்கு கடைசியா பொருளாதார நெருக்கடின்னு வரும்பொழுது கடைசியா அந்த வீட்டில் பெண் வந்து ஒரு மஞ்சளை கட்டிட்டு தாலியை எடுத்து கொடுப்பாங்க, பொருளாதார நெருக்கடியிலேருந்து மீண்டு வரத்துக்குன்னு. அந்த அர்த்தத்துல இவர் சொன்னது அந்த மாதிரி மதிப்பிழப்பு சமயத்துல எல்லாம் நெருக்கடியில இருந்தமே அப்பெல்லாம் பெண்கள் கொண்டு போய் தாலியை வைக்கலாம் பிரியங்கா காந்தி கேக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இவங்க சொல்ற இதுக்கு விவசாயிகள் பேர் இறந்தாங்க, அவர்களுடைய வீட்டுல தாலி இம்பார்ட்டன்ட். சரி, அது இவங்க வந்து they'll be forced. இல்ல எல்லாத்தையும் ஒரு உணர்வு ரீதியாகவே கொண்டு போய் பிரச்சாரத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரா மோடிங்கிறது தான் விக்னேஷ் கிட்ட நான் கேக்குறேன். அப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரச்சாரத்துல பேசும்போது இந்த மாதிரி உணர்வு ரீதியான விஷயங்களை அவர் தொடர்றாரு. இப்ப திரௌபதி முர்முவை எடுத்ததாக இருக்கட்டும், இப்ப ஸ்டாலினுக்கு ஒரு அரசியல் ரீதியா ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கறதா இருக்கட்டும், அடுத்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மாற்றி ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுடுவாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பயம் காட்டுற வேலையா? அதெல்லாம் மேடம், ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் ரவுண்ட்ல வந்து துரைபாண்டியன் சார் வந்து சூப்பரான ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாரு. நான் வந்து கொச்சியா கூட சொல்லிடுவேன், நாகரீகம் கருதி நான் அப்படி சொல்லல அப்படின்ட்டு அவர் நாகரிகமா ஒரு கருத்தை வந்து முன்வைத்தாரு. அதே மாதிரி நாகரிகமாக சாம் பித்தோரா அவருடைய கருத்தை வைத்திருந்தார் என்றால் இந்த விவாதம் நடப்பதற்கான தேவையே இருந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு நாகரிகமா அவர் வைக்கல, டைவர்சிட்டியை பேசும்போது இழிவுபடுத்துற மாதிரி பேசுறான்றதான் இந்த விவாதத்தோட இதுவா போகுது. அண்ட் செகண்ட்லி, பயமுறுத்துறாங்களா மோடி அவர்கள் அப்படின்ட்டு நீங்க கேக்குறீங்க. உண்மையா சொல்ல போனோம்னா காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் தான் மக்களை தேவையில்லாம பயமுறுத்துது. நாங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்திர போறோம்ட்டு பாஜகவிலிருந்து பிரதமர் மோடியோ இல்ல அமித்ஷாவோ குறைந்தபட்சம் பாஜகவோட ஒரு தேர்தல் அறிக்கை இல்லாத அதை மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னா கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் மாத்திர அளவுக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா? ஆல்ரெடி 2019ல 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்கிறது. அதெல்லாம் இருந்த பிறகு அவங்க கான்ஸ்டிடியூஷன் மாத்தல. மோடி வந்தா தேர்தலே நடக்காது. இது இன்னொரு பயம். எப்படி மோடி தேர்தல் இல்லாம பண்ணிடுவாரு? இந்த முறை தேர்தலில் ஜெயிச்சு மோடி உட்காந்தா அடுத்த தடவை தேர்தல் இல்லாம, இது பயம் கிடையாதா? காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகளும் தான் தேவையில்லாம மற்றவர்கள் மீது பயம் சுமத்தி பாஜக வந்து அதாயிடும் இதாயிடும் பூச்சாண்டி காட்டினாங்களே தவிர பாஜகவிற்கு அந்த பூச்சாண்டி காட்ட வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. அண்ட் இப்ப வரைக்குமே காங்கிரஸ் வந்து பணமதிப்பிழப்பு ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், இதே தான் பேசுறாங்க. பணமதிப்பிழப்பும் ஜிஎஸ்டியும் பண்ணி முடித்ததற்கு அப்புறம் 282ல இருந்து அவங்க வந்து 300 தாண்டி அவங்க கிராஸ் பண்ணிருக்காங்க. பீப்புள் ஹஸ் கிவன் த மேண்டேட் கிளியர்லி. அதனால மீண்டும் மீண்டும் அந்த பழைய விஷயத்தையே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாஜகவிற்கு அதற்கான ஆதரவை மக்கள் கொடுத்து விட்டார்கள். பயமுறுத்துறது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்கட்சிகள் தான் தேவையில்லாமல் பாஜக மீது ஒரு பூச்சாண்டி 10 வருடமாக எதுவும் மாறாதது, பாஜக வந்தால் மாற்றி விடுவார்கள்னு பயம் காமிச்சிருக்கிறது எதிர்கட்சிகள்.